திருச்செந்தூர் அமளிநகர் மீனவ கிராமத்தில் முறையாக தூண்டில் வளைவு அமைக்கப்படாததை கண்டித்து மீனவர்கள் கடலில் படகில் கருப்பு கொடி கட்டி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அமளிநகர் மீனவ கிராமத்தில் 1000த்திற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் உள்ளனர். இங்கு பிரதானமாக மீன்பிடி தொழில் செய்து வருகின்றனர். சுமார் 200 ஃபைபர் படகுகள் மூலம் மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர். கடல் சீற்றத்தால் அரிப்பு ஏற்பட்டு படகுகளை கரையில் நிறுத்த முடியாததால் இப்பகுதியில் தூண்டில் வளைவு அமைத்து தர கோரி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதைத் தொடர்ந்து 58 கோடி ரூபாய் மதிப்பில் அமளிநகர் கடற்கரையில் வடக்கு மற்றும் தெற்கு பகுதிகளில் தூண்டில் வளைவு பாலம் அமைக்கப்பட்டது. இந்த நிலையில் தூண்டில் வளைவு அமைக்காமல் தூண்டில் வளைவு பாலம் அமைக்கப்பட்டதால் மீண்டும் கடல் சீற்றத்தினால் மண் அரிப்பு ஏற்பட்டு தங்கு தளத்திற்கு எதிரே படகுகளை கடற்கரையில் நிறுத்த முடியாமல் அமளிநகர் கடற்கரையை விட்டு சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்தில் கரையில் படகுகளை நிறுத்தும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் அப்பகுதி மீனவர்கள் கடுமையான சிரமத்திற்கு ஆளாகின்றனர். இதனால் வடக்கு பகுதியில் 53 மீட்டர் நீளத்தில் அமைக்கப்பட்ட தூண்டில் வளைவு பாலத்தை 550 மீட்டர் தூண்டில் வளைவாக மாற்றி அமைக்க வேண்டும் என கோரிக்கை வைத்து அப்பகுதி மீனவர்கள் கடலில் படகை நிறுத்தி கருப்பு கொடி கட்டியும் கடற்கரையில் பெண்கள் கருப்பு கொடி ஏந்தி கோரிக்கையை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பி போராட்டத்திலும் ஈடுபட்டனர். இவர்களுக்கு ஆதரவாக 10க்கும் மேற்பட்ட மீனவ கிராமத்தை சேர்ந்த மீனவர்கள் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டனர். வடக்கு பகுதியில் உள்ள தூண்டில் வளைவு அமையும் வரை போராடுவோம். இந்த மீனவர் மீது கவனம் செலுத்து. தமிழக அரசே, தமிழக அரசே, இந்த தமிழக அரசே, தமிழக அரசே, தமிழக அரசே அவை போராடுவோம். வடக்கே பாலம் அமைக்கும் வரை போராடுவோம், 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 போராடுவோம். வடக்கு பகுதியில்